ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 1. காரியம் பெரிதோ வீரியம் பெரிதோ. பகுதி 2. சாஸ்திரிகள் காலை முதல் பல்கூட துலக்காதிருந்தும் அப்படியே கிராம முன்சிப் வீட்டிற்கு சென்றார். தாசில்தார் அவர்கள் கூப்பிட்டு விட்டதால் தாலுகாவுக்கு முன்சிப் போயிருப்பதாகவும் வர 3 தினங்கள் ஆகும் என்றும் தெரிந்து கொண்டு அப்பால் வீட்டுக்கு போய் நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு மாலை 3 மணிக்குத்தான் பச்சை ஜலம் பல்லில் ஊற்றினார். 3 தினங்கள் பொறுத்து கிராம முன்சிப் வந்ததும் அவரிடம் போய் பிராது கொடுத்தார். 4 தினங்களுக்கு அப்பால் தெரிவிக்கப்பட்டதென்பதை முதன்மையாக எழுதிவிட்டு மறுநாள் காலையில் முன்சிப் போய் விசாரணை செய்தார். சாஸ்திரிகளும் அவர் சம்சாரமும் தவிர வேறு எவரும் சாட்சி இல்லாததால் ருஜுவாகவில்லை என்று எழுதி அனுப்பிவிட்டு சாஸ்திரிகளிடம் இன்னும் விசாரணை செய்வோம், சாவகாசமாய் வந்து சாட்சிகள் எல்லோரையும் விசாரித்து முடிவு செய்கிறேன் என்றார். அப்பால் சாஸ்திரி பல தடவைகளில் வந்து கண்டபோது தான் சாட்சிகளை எல்லாம் விசாரித்ததாகவும் சாஸ்திரி சொல்லும் விஷயம் ருஜுவாகவில்லை என்றும் சொன்னார். அதற்கு சாஸ்திரி, என்ன ஐயா, என்னை வைத்துக்கொண்டு விசாரணை செய்தால்தானே உண்மை வெளியாகும் என்றார். அப்போது முன்சீப் அவர்களுக்கு கோபம் வந்து, சர்க்கார் வேலைகளையெல்லாம் நான் விட்டுவிட்டு உமது ஒரு ஆணா விலையுள்ள உயர்ந்த பிலாப்பிஞ்சை பற்றிய பிரமாத கேஸை விசாரிப்பதுதான் எனது முக்கிய வேலை. போங்கானும் பைத்தியக்கார பிராமணா, ஒரு அற்ப விஷயத்தை மாலை போல் தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு ரா தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் அதே ஜோலியாய் அலைகிறீர். உமக்கு சமாதானமாகும்படி அன்று நேரில் பார்த்ததாய் நீர் சொல்லும் அப்பனை ஐயங்கார் அதோ போகிறார். அவரை அழையும், உமது எதிரியிலேயே விசாரிக்கிறேன் என்றார். உடனே சாஸ்திரி, அண்ணா, அப்பனை ஐயங்காரண்ணா, அப்பனை ஐயங்காரண்ணா என்று அவர் தொண்டை வலிக்க கத்தினார். அவர் கேட்காதது போல் போனார். ஓடிப்போய் கூப்பிட்டார். தான் அவசர ஜோலியாய் போவதால் வர சாத்தியப்படாதென்று சொன்னார். கிராம முன்சிப் தலையாரியை விட்டு ஐயங்காரை கூப்பிட சொன்ன பின் அவர் வந்தார். உடனே கிராம முன்சிப், இவர் தோட்டத்தில் பிலாக்காய் யாரோ அறுத்ததை தாங்கள் பார்த்தீர்களாமே, யார் அறுத்தார்கள்? தயவு செய்து பிராமண வாக்குமூலம் கொடுங்கள் என்றார். அதை கேட்ட அப்பனை ஐயங்கார், நான் பார்த்ததாக யார் சொன்னார்கள்? அன்றைய தினம் நான் இந்த ஊரிலேயே இல்லையே, ஆழ்வார் திருநகரில் அல்லவா இருந்தேன். அப்பால் ஒரு நாள் என்னை பார்த்தபோது சாஸ்திரிகள் தான் யாரோ பிலாக்காயை அறுத்துவிட்டதாகவும் தான் பிராது செய்திருப்பதாகவும் சொன்னார் என்றார். அதற்கு கிராம முன்சிப், ஓய் சாஸ்திரிகளே, நீர் திருட்டு கேஸ் கொண்டு வந்ததும் இல்லாமல் பொய் சாட்சிகளையும் தயார் செய்திருக்கிறீர் போலிருக்கிறதே. உம்மை பற்றி மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து உமக்கு சிக்ஷை பண்ணி வைத்தால்தான் புத்தி வரும் போலிருக்கிறது என்றார். அதற்கு அப்பனை ஐயங்கார், சாஸ்திரிகளே, உமக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லை காணும். உம்முடைய ஆயுட்காலத்தில் பலவான்களையும் தனவான்களையும் எதிர்த்து வெற்றி அடைந்திருப்பவர்களை பார்த்திருக்கிறீரா? விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் கொண்டு போனால் நமக்கு வேண்டிய காரிய சாதனம் செய்து கொள்ளக்கூடும். இதை விட்டுவிட்டு துரும்பை பிரம்மாண்டமான விருட்சமாக பாவித்து அலைகிறீர் என்றார். அதற்கு சாஸ்திரி, ஓய் வாயை மூடும், நேர் மகா பெரிய மனுஷன்தான். நேரில் பார்த்த சங்கதியை பார்க்கவில்லை என்று பொய் சொல்கிறீரே. சி, நீயும் ஒரு மனுஷனா? சாக போகிற வயதாகிவிட்டது. பிராமணன் என்ற உயர் குலத்திற்கு இருக்க வேண்டிய சத்தியத்தை விட்டுவிட்டு வாய் கூசாமல் பொய் பேசும் நீ சண்டாளனிலும் கேடு கெட்டவன். நீ புத்தி சொன்னது போதும், வாயை மூடு என்றார். உடனே அப்பனை ஐயங்கார் கிராம முன்சிப் பக்கம் திரும்பி, சாஸ்திரிகளுக்கு பித்தம் மேலிட்டதனால் புத்தி கெட்டு போயிருக்கிறது. ஆகையால் அவருடைய வார்த்தைகளை தாங்கள் கவனிக்கவே வேண்டாம். நான் அவசர ஜோலியாய் போகிறேன், விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். கிராம முன்சிப்பும் அப்பால் சாஸ்திரிகளிடம் பேசாது தன் இல்லம் சென்றார். சாஸ்திரி தன் வீடு சேர்ந்ததும் மேஜிஸ்ட்ரேட்டிற்கும் போலீஸ் சூப்பரண்டென்ட்டுக்கும் இவைகளை பற்றி பிராதுகள் எழுதி அனுப்பிவிட்டு படுத்துக்கொண்டார். மறுநாள் காலையில் அம்பட்டனை அழைத்து ஷவரம் செய்ய சொன்னார். அவன் கத்தியால் வெவ்வேறாக 5-6 இடங்களில் ஒவ்வொரு இழுப்பு இழுத்து ஷவரம் செய்ய ஆரம்பித்தான். அச்சமயத்தில் அம்பட்டன் பெஞ்சாதி ஓடி வந்து குழந்தைக்கு அதிக கஷ்டமாயிருப்பதாகவும் உடனே வைத்தியனை அழைத்து வர வேண்டும் என்றும் சொன்னாள். அம்பட்டன் சாஸ்திரிகளை அதே ஸ்திதியில் விட்டுவிட்டு எழுந்து விட்டான். சாஸ்திரி கூடிய வரையில் ஷவரம் செய்துவிட்டு போகும்படி வேண்டிக் கொண்டும் அவன் உடனே போய் திரும்புவதாகவும் சாஸ்திரிகளை அந்த ஸ்திதியில் விட்டுவிட்டு போனவன் தாமதிக்க மாட்டான் என்றும் உடனே திரும்புவதாக சொல்லி சென்ற அம்பட்டன் திரும்பி வரவில்லை.
அப்பால் போவோர் ஒருவோரிடமெல்லாம் அம்பட்டனை ஜல்தியாய் வரும்படி சொல்லி அனுப்பினார்கள். மணி 12 ஆகியும் அம்பட்டன் வரவில்லை. கடைசியாக சாஸ்திரிகள் தனது பெஞ்சாதியை அனுப்பி அம்பட்டனை அழைத்து வர சொன்னார். பாவம் பிராமண ஸ்திரீ அம்பட்ட தெருவிற்குள் போய் அவனை பார்க்க அவன் வீட்டிற்கு வந்ததும் அகோரமாய் ஜுவரம் வந்து விட்டதாகவும் தனக்கு எழுந்து உட்காரவே சக்தி இல்லை என்றும் பற்கள் அடித்துக் கொள்ள உடம்பெல்லாம் உதற சொன்னான். சாஸ்திரிகள் சம்சாரம் வேறு ஒரு அம்பட்டனை அழைத்து சென்றார்கள். அவன் சம்மதித்து போனவனைப் போல் சாஸ்திரி உட்கார்ந்திருக்கும் இடம் வரையில் போய் பார்த்ததும், ஐயா, இன்னொருவன் சவரம் செய்து விட்டவருக்கு நான் சவரம் செய்தால் என்னை ஜாதியை விட்டு நீக்கி விடுவார்கள். ஆகையால் நான் தொடமாட்டேன் என்று சொன்னான். சாஸ்திரிகளும் அவர் சம்சாரமும் எவ்வளவு தூரம் வேண்டிக் கொண்டும் அவன் சவரம் செய்யாமல் போய்விட்டான். அப்பால் எவரை அழைத்த போதிலும் வர மறுத்தார்கள். அதற்குள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் சேர்ந்து கொண்டு காட்சி சாலையில் புதிதாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு மிருகத்தை பார்த்து வருவதைப் போல சாஸ்திரிகளை போய் பார்ப்பதும் நடை இறங்கும்போது கை கொட்டி சிரித்து ஏளனம் செய்து கொண்டு போவதுமாய் இருந்தார்கள். அப்போது சாஸ்திரிகள் இருந்த ஸ்திதியை பார்த்த சாதுக்களே வயிறு குலுங்க சிரிப்பார்கள் என்றால், கஷ்ட நஷ்டங்கள் இன்னதென்று அறியாத குழந்தைகள் சிரிப்பதையும் கேட்கவும் வேண்டுமோ? இப்படி சாயங்காலம் 3 மணி வரையில் காத்திருந்தும் அம்பட்டன் வர சாத்தியமில்லாததாலும் வயிற்றின் பசி அதிகமாகியதாலும் தன் சம்சாரத்தின் தூண்டுதலின் பேரில் சாஸ்திரிகள் தெருக்கதவை சாத்தி தாழிட்டுவிட்டு ஸ்நானம் செய்து சாப்பிட்டுவிட்டு முகத்தை துணியால் மூடி படுத்துக்கொண்டார். மறுநாள் காலையிலும் அவ்வூரில் உள்ள அம்பட்டர் சாஸ்திரிகளுக்கு சவரம் செய்ய மறுப்பார்கள் என்று நினைத்து காலை 4 மணிக்கே எழுந்து பக்கத்தில் 3 மைல் தூரத்தில் உள்ள சம்பந்திபுரம் என்னும் ஊருக்கு போய் பொழுது விடியும் முன் சவரம் செய்து கொள்ளலாம் என நினைத்து அவ்வாறே சென்று அவ்வூர் அம்பட்டன் வீட்டு கதவை தட்டினார். வீட்டிற்குள் இருந்தபடியே, யார் என்றான். சாஸ்திரி, நான் தான். கதவை திற. அவசரமாய் சவரம் செய்து கொண்டு வெளியே போக வேண்டியிருக்கிறது. உனக்கு ரெட்டிப்பு கூலி தருகிறேன் என்றார். அம்பட்டன் கதவை திறக்காமலே, ஓஹோ, சாஸ்திரிகளா என்று கேட்டான். அவர் ஆம் என்றார். இவன் நம்மை முன்பின் தெரியாதவனாயிருந்தும் ஓஹோ சாஸ்திரிகளா என்கிறானே. ஒரு கால் இவ்வூரிலும் தனக்கு சவரம் செய்யக்கூடாதென்று திட்டப்படுத்தி இருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லையே என நினைத்து கொண்டே, அப்பா, ஜல்தியாய் கதவை திற, நான் அவசரமாய் போக வேண்டும் என்றார். சாமி, கத்திகளை சாணை பிடிப்பதற்காக அனுப்பியிருக்கின்றேன். ஆகையால் வேறு எவரிடமாவது சவரம் செய்து கொள்ளுங்கள் என்றான். அவர் பல அம்பட்டரிடம் சென்றும் ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்லிவிட்டார்களே தவிர எவரும் சவரம் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக ஓர் கிழ அம்பட்டன், சாமி, நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் உமக்கு எவரும் இவ்வூரில் சவரம் செய்ய மாட்டார்கள். இதை போலவே சுமார் இந்த 50 சதுர மைல் விஸ்தீரணத்திலும் உமக்கு எந்த ஊரிலும் சவரம் செய்ய மாட்டார்கள். ஏன் வீணாய் அலைகிறீர்? வீடு போய் சேரும். இல்லாவிட்டால் வண்டி வைத்துக்கொண்டு பாளையங்கோட்டைக்காவது திருநெல்வேலிக்காவது போம். அங்கே ஒரு கால் நீ சவரம் செய்து கொள்ளலாம் என்றான். அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. அச்சந்தர்ப்பத்தில் பல பிள்ளைகள் சாஸ்திரிகளின் முகம் இருந்த அலங்கோலத்தைக் கண்டு அவரை சுற்றி நின்று சிரிக்கவும் ஏளனம் செய்யவும் ஆரம்பித்தார்கள். அந்த அவமானம் பொறுக்காமல் ஜல்தியாய் போய்விடலாம் என நினைத்து சாஸ்திரி போக முயன்றார். பிள்ளைகள் அவரை சுற்றி கொண்டு போக விடவில்லை. சாஸ்திரி, என்னை போக விடுங்கள் என முதலில் கெஞ்சியும் பின்னால் கோபித்து சொல்லியும் அவர்கள் விடவில்லை. அதற்குள் சாஸ்திரி மீது சாணி உருண்டைகளும் கற்களும் வந்து விழ ஆரம்பித்தன. அவருக்கு கோபம் வந்து, வழி விடுகிறீர்களா விடமாட்டீர்களா? இல்லாவிட்டால் என்று முடிப்பதற்குள், இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவீர்? 1-2 புரட்டி விடுவீரோ என்றதும் எல்லோரும் கைத்தட்டி சிரித்தார்கள். பக்கத்தில் ஒன்றும் அகப்படாததால் கீழிருந்த 2 கற்களை எடுத்துக்கொண்டு ஓங்கினார். சாஸ்திரிகள் கையில் கல்லை எடுத்துக்கொண்டு ஓங்கியதுதான் தாமதம். அடே பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், அவன் கல்லடித்து விடுவான், கடித்து விடுவான் என்று சொல்லிக்கொண்டே சரமாரியாய் அகப்பட்டவற்றையெல்லாம் எடுத்து சாஸ்திரி மீது ஏறிய அவர் மீது பல கற்கள் பட்டு காயங்கள் விழுந்து ரத்தம் ஒழுக ஆரம்பித்தது. அவருக்கு கோபம் வந்து கற்கள் எடுத்து 4 பக்கங்களிலும் எறிந்தார். சற்று வழிவிடவே தமது ஊரை பார்க்க ஓடினார். பின்னால், பைத்தியக்காரன் போகிறான், பைத்தியக்காரன் என்று சொல்லிக்கொண்டே அநேக பிள்ளைகள் சத்தம் போட்டுக்கொண்டே பின்தொடர்ந்தனர். அதிக கஷ்டத்துடன்
பிள்ளைகள் கல்லடித்துக் கொண்டே துரத்தி வந்தபடியே தனது வீட்டில் போய் கதவை மூடி தாழிட்டு கொண்டார். அப்போதும் பிள்ளைகள் போகாமல் அதிக நேரம் வரையில் அவ்வீட்டில் பைத்தியக்காரன் புகுந்திருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டே நின்றார்கள். அவ்வழியே வந்த போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் விவரம் அறிந்து பிள்ளைகளை துரத்தினார். சாஸ்திரி தனது சம்சாரத்திடம் நடந்த விஷயங்களை சொல்லி காயங்களை கழுவி மருந்து போட்டுக்கொண்டு இன்னது செய்வதென அறியாமல் தன் விதியை நொந்தபடியே படுத்திருந்தார். அவர் சம்சாரம் அவருக்கு ஒத்தடம் போட்டபடியே சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தாள். மனிதருக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்போது ஒன்று இரண்டாய் வருவதில்லை என்றவாறு அவருக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அன்று ஏற்பட்டது. அதற்கு முந்தைய நாள் வரையில் அவரிடம் வேலை செய்து கொண்டிருந்த பண்ணை ஆட்கள் அன்றைய முதல் தங்கள் சொந்த ஜோடிகளை பார்க்க போவதால் வேலைக்கு வர சாத்தியப்படாதென்று சொன்னார்கள். திடீர் என்று சொன்னால் எப்படி? வேறு ஆட்களை பார்த்து கொண்டு நிறுத்துவதாய் சாஸ்திரிகள் சொன்னார். தங்களால் இனி ஒரு வினாடி கூட வேலை செய்ய சாத்தியப்படாதென்றனர். ஆனால் இதுவரையில் பாக்கி இருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன் என்று சாஸ்திரி சொன்னார். நாங்கள் எலும்பு முறிய கஷ்டப்பட்ட கூலி கேட்கிறோமே ஒழிய வேறில்லை. தாங்கள் கொடுக்க மறுத்தால் செலவு தொகையுடன் கோர்ட்டில் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி சென்றார்கள். சாஸ்திரிகளால் ஆன வரையில் திரும்ப சம்பளம் வாங்கி போகும்படி கூப்பிட்டும் வராமலே போய்விட்டார்கள். பசு, எருமை முதலிய மாடுகளை அன்றாடம் மேய்ச்சலுக்கு ஓட்டி போகும் இடையன் அக்கம் பக்கங்களிலுள்ள வீடுகளிலிருந்து மாடுகளை அவிழ்த்து கொண்டு சென்றானே ஒழிய கூப்பிட்டு சொல்லியும் கேட்காதது போல் சாஸ்திரிகள் வீட்டு மாடுகளை அவிழ்த்து கொண்டு போகாமல் போய்விட்டான். கக்கூஸ் சுத்தம் செய்யும் தோட்டி அவர்கள் வீட்டு கக்கூஸை சுத்தம் செய்யாததால் கக்கூஸ் நாத்தம் அடித்துக் கொண்டிருந்தது. சாக்கடை தண்ணீரை அன்று எடுக்காததால் தண்ணீர் தொட்டியிலிருந்து வெளியில் வழிந்தோடியதென்றும் அதிக தண்ணீர் செலவழித்ததால் தண்ணீர் வெளியே வழிந்தோடியதென்றும் யூனியன் சுகாதார மேற்பார்வையாளர் சாஸ்திரி மீது பிராதி எழுதி மேஜிஸ்ட்ரேட்டிடம் அனுப்பிவிட்டார். பைத்தியக்காரர் என கல்லடித்து துரத்தி குற்றுயிருடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இவ்வளவு வைபவங்களையும் கேள்வியுற்றார். இவ்வளவு போதாதென்று போதா குறைக்கு பொன்னியம்மாள் குறை என்பதைப் போல சாஸ்திரியை தமது வீட்டில் 10 வருஷம் வைத்து இனாமாய் சாப்பாடு போட்டு படிப்பு சொல்லிக் கொடுத்த மிராசு சுப்பையர் எங்கெங்கோ அலைந்துவிட்டு சாப்பிடாமல் மத்தியானம் 2 மணிக்கு சாஸ்திரிகள் வீடு வந்து சேர்ந்தார். சாஸ்திரிகள் தனது கஷ்டங்களை பாராட்டாமல் எழுந்து தனது பெஞ்சாதியிடம் சொல்லி ஜல்தியாய் சமைக்க சொன்னார். சமையலெல்லாம் அவசரமாய் 4 அடுப்புகள் வைத்து ஆகிக் கொண்டிருந்தது. வீட்டில் உப்பு தட்டி போய்விட்டது. சாஸ்திரிகள் வெளியில் போவதற்கு லாயக்கில்லாததால் அவர் சம்சாரம் கடைக்கு போய் துட்டு கொடுத்து உப்பு கேட்க கடைக்காரன் உப்பு ஆகிவிட்டதென்றான். பக்கத்து கடையில் போய் கேட்க அவனும் அவ்வாறே சொன்னான். 3வது கடையில் போய் கேட்க அவன், அம்மா, உங்கள் வீட்டிற்கு எந்த சாமானும் விற்கக்கூடாதென்று உத்தரவாயிருக்கு. நீ தலைகீழே நின்று தபசு செய்தால் கூட எவரும் எந்த சாமானும் கொடுக்க மாட்டார்கள். ஏன் வீணாய் அழைகிறாய் என்றான். அவன் வார்த்தையை நம்பாமல் பல கடைகளுக்கு சென்று கேட்டுவிட்டு அக்கம் பக்கங்களில் உள்ள வீடுகளிலாவது ஆழாக்கு உப்பு கடன் வாங்கலாம் என்று நினைத்து எத்தனை வீடுகளில் கேட்டும் ஒரு உப்பு துண்டு கூட எவரும் கொடுக்க மறுத்தார்கள். கடைசியாக சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்று சொல்லி தனக்கு நேர்ந்த கஷ்டங்களையெல்லாம் மிராசு சுப்பையரிடம் சொல்லி உப்பு அகப்படாத அலங்கோலத்தை சொன்னார். அவர் பரவாயில்லை என்று சொல்லி சாதத்தில் தயிரும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தெருவில் தீ தீ என்னும் சப்தம் கேட்டது. சத்தம் கேட்டு முடியும் முன் வீடு முழுவதும் புகை மூடிக்கொண்டது. எங்கிருந்து புகை வருகிறது என்று பார்க்க சாஸ்திரிகளின் தோட்டத்தில் வைத்திருந்த பெரிய வைக்கல் போரில் 4 பக்கங்களிலும் நெருப்பு பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. ஜனங்கள் எல்லாம் 4 பக்கங்களிலிருந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றார்களே ஒழிய ஒருவராவது நெருப்பை அவிக்க எவ்வித ஏற்பாடும் செய்யவில்லை. இவைகளையெல்லாம் நேரில் பார்த்த மிராசு சுப்பையர் இனி சாஸ்திரி அவ்வூரில் இருந்தால் இன்னும் அதிகமாகிய அவமானங்கள் ஏற்படுவதோடு ஒரு கால் பிராண ஆபத்தும் நேரிடும் என்று சொல்லி அப்போதே தமது வண்டியில் சாஸ்திரிகளையும் அவர் பெஞ்சாதியையும் ஏறிக்கொள்ள சொல்லி தான் வண்டியின் பின்னாலேயே நடந்தபடி எவரும் வண்டியை அணுகாதபடி காவல் புரிந்து கொண்டு வந்தார். சாஸ்திரிகள் வீட்டிற்குள்ளிருந்து வண்டி பறையில் வண்டி நிற்கும் போதே சாஸ்திரிகளும் அவர் பெஞ்சாதியும் வண்டியில் ஏறிக்கொண்டதாலும் வைக்கோல் போர் எரிந்து கொண்டிருந்த வேடிக்கையிலேயே எல்லோரும் முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருந்ததாலும் அவர்கள் எல்லாம் வண்டியில் ஏறியனதையாவது
வண்டி போனதையாவது வீடு பூட்டப்பட்டதையாவது கவனிக்கவில்லை. சாஸ்திரி முதலானவர்கள் சென்ற 3 மணி நேரத்துக்கு அப்பால் தான் வழியில் வண்டி போனதை பார்த்தவர்கள் வந்து சொல்ல சுந்தரராஜாவுக்கு தெரியும். அப்போது கூட அவன் சும்மா இருக்காமல் தமது கிங்கரர்களை அனுப்பி சாத்தியப்பட்டால் எப்படியாவது சாஸ்திரிகளை மறுபடியும் அங்கு அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பினார். அவர்கள் போவதற்குள் அவர்களுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி உண்மையில் பிரிட்டிஷ் அதிகாரம் நடக்கிற எல்லைக்குள் வண்டி போய்விட்டதால் ஒன்றும் செய்ய சாத்தியப்படாமல் திரும்பி வந்து சமாச்சாரம் தெரிவித்தார்கள். நிற்க மிராசு சுப்பையர் சீதாராம சாஸ்திரிகளை அன்று இரவு தனது கிராமத்தில் வைத்திருந்து மறுநாள் காலை 4 மணிக்கு தக்க பந்தோபஸ்துடன் வண்டி போட்டு திருநெல்வேலிக்கு அழைத்து சென்று தமது குடும்ப வக்கீலாகிய மகா ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களிடம் சகல சங்கதிகளையும் சொல்லி ஒரு பிராதி எழுதி அக்கோலத்துடன் சாஸ்திரிகளை அழைத்து போய் அப்போது ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டாயிருந்த மிஸ்டர் ஸ்காட் துரை அவர்களிடம் பிராதை தாக்கல் செய்தார். அவர் வாங்கி வாசித்ததும் வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களை பார்த்து, தாங்கள் பிராதியில் எழுதியிருக்கும் விஷயங்களை பார்த்தால் பிரிட்டிஷ் ஆளுகையில் 20வது நூற்றாண்டில் நடக்கும் காரியங்களாக இருக்கக்கூடும் என நம்புவதற்கில்லையே. நவாப் டோக்லாக் கவர்மெண்டில் நடந்திருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. தாங்கள் அல்லாது வேறு எவராவது இந்த பிராதை கொண்டு வந்திருந்தால் இது ஒரு பைத்தியக்காரனுடைய செய்கை என நினைத்து இப்போதே தள்ளிவிடுவேன். தாங்கள் நன்றாய் விசாரித்து உண்மை என அறிந்தீர்களா அல்லது எவர் வார்த்தையாகிலும் நம்பி எழுதினீர்களா என்றார். நமது வாசகர்களிலும் பெரும்பான்மையோர், அதிலும் முக்கியமாய் பட்டணங்களிலேயே வசித்தவர்கள் இவைகள் உண்மையாயிருக்காதென்றும் கதாசிரியருடைய மனதில் உதித்த அனாமதேய விஷயங்கள் என்றும் நினைக்கலாம். அப்படியல்ல. இன்றும் இப்பேற்பட்ட அக்கிரமமான செய்கைகள் பெரிய கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்கள் போய் வருவதற்கேற்ற சௌகரியங்கள் இல்லாத ஊர்களில் நடந்து வருகின்றன. கிருஷ்ணசாமி ஐயங்கார் பேசத் தொடங்கினார். ஐயா, நான் சரிவர விசாரித்தறியாமல் பிராது கொண்டு வரப்பட்டவன் அல்ல என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சரிவர விசாரித்து உண்மை என தெரிந்து கொண்டதோடு நேரில் பார்த்தவரும் தங்களுக்கு நன்றாய் தெரிந்த கௌரவம் உள்ளவருமான மிராசு சுப்பையரையும் அழைத்து வந்திருக்கிறேன். அவரையும் தாங்கள் பிராமண வாக்குமூலத்தின் பேரில் கேட்டால் உண்மை விளங்கும் என்றார். துரை அவர்கள் முதலில் சீதாராம சாஸ்திரிகளை அழைத்து வர சொல்லி அவருக்கு ஷவரம் செய்திருந்த அலங்கோலத்தையும் அவர் உடம்பில் கல்லடிகள் பட்டு விழுந்த காயங்களையும் பார்த்ததும் அனுதாபப்பட்டார். அப்பால் மிராசு சுப்பையர் அவர்களிடம் பிராமண வாக்குமூலம் வாங்கி பதிவு செய்து கொண்டு வாரண்ட்டுகள் அனுப்ப உத்தேசித்தார். அப்போது வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் சுந்தரராஜா அவர்கள் சாமானியமானவரல்லவென்றும் சர்க்காருக்கு வருஷத்துக்கு சுமார் 50,000 ரூபாய் வரி செலுத்துபவர் என்றும் அவர்கள் குடும்பம் மிகவும் கௌரவம் பொருந்திய குடும்பம் என்றும் அவர் பேரில் வாரண்ட் அனுப்புவதற்கு போதுமான விஷயங்கள் மனுவில் சொல்லப்படவில்லை என்றும் சம்மன் அனுப்புவது கூட உசிதம் அல்லவென்றும் நோட்டீஸ் அனுப்பி விசாரணை செய்தால் போதும் என்றும் இல்லாவிட்டால் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் துரை அவர்கள் வேலைக்கு ஒரு கால ஆபத்தாய் முடியலாம் என்றும் தன்னால் துரை அவர்களுக்கு அப்பேற்பட்ட கெடுதல் ஏற்படக்கூடாதென்று நினைப்பதாயும் எச்சரித்தார். இதை வாசிப்பவர்கள் வக்கீல் ஐயங்கார் அவர்கள் சுந்தரராஜாவுக்கு அதிக அனுகூலமாக பேசியதாக நினைக்கலாம். அப்படி அல்லவே அல்ல. அந்த துரையினுடைய குணத்தை நன்கு அறிந்தவராதலால் அவருக்கு சுந்தரராஜாவின் குடும்பத்தார் பேரில் கோபம் மூட்டுவதற்காகவே அவ்வாறு பேசினார். ஹிதம் பேசுவது போல் வெளிக்கு தோன்றும்படி பேசி உண்மையில் இடுக்கண் விளைவிப்பது புத்திசாலிகளுடைய வேலை. பிராமணர் அதிக புத்தி கூர்மை உள்ளவராதலாலும் அதிலும் அவர் வக்கீலாக வாதித்து அதிக அனுபவப்பட்டவராதலாலும் துரையனுடைய போக்கு தெரிந்தவராதலாலும் சமயம் பார்த்து தமது சாமர்த்தியத்தை காட்டிவிட்டார். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.